மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது மக்கள் தொகை பெருக்கம் தேவையா? இந்த வார்த்தை தான் கொஞ்சம் நெருடலா இருக்குது. ஏன்னா, மக்கள் தொகை குறைஞ்சிட்டே வருது இந்த காலத்தில். அதனால் மக்கள் தொகை பெருக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு ஆர்டர் போடுறான். இப்போ சீனாவில், ஜப்பானில், கொரியாவில், ரஷ்யாவில் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். நிறைய நாடுகள் மக்கள் தொகை குறையுது, அதனால் மக்கள் தொகை பெருக்கணும். ஒவ்வொருத்தனை 3 புள்ள பாருங்க, 5 புள்ளைங்க பாருங்க, 10 புள்ள பாருங்கன்றான். அதே நிலை இந்தியாவிலையும் வருது. மக்கள் தொகை குறையுது, அதனால் நீங்களும் அதே மாதிரி மக்கள் தொகையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு கவர்மெண்ட்டும் ஒரு சில ஸ்டேட்ஸு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் 3 குழந்தை பெறுங்க, 5 குழந்தை பெறுங்கன்னு. இது தேவையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துக்கங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே? மக்கள் தொகை இன்றைய நேரத்தில் மக்கள் தொகை வந்து 2.1 இருக்க வேண்டிய இடத்துல 21 சொன்னால் 21 இருக்க வேண்டிய இடத்துல 13, 18 இந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நேரத்தில் மக்கள் தொகை ரொம்ப இறங்கத்தால் இனிமேல் இது நம்ம நாட்டுக்கு உலக அளவில் மக்கள் தொகை குறையத்தால் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வயதானவங்க அதிகமாக போயிடுவாங்க, அதனால் மக்கள் தொகை இளைஞர்கள் கம்மியாகிடுவாங்கன்றது 20 வருஷத்தில். அதனால் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது. ஓகே, ஒத்துக்கலாம். பட் ஒன் திங், இப்போ மக்கள் தொகை இன்றைக்கி இருக்கிறவனுக்கே வேலை இல்லை. இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் வெளிநாடுகளில் போய் வேலைக்கு போயிட்டுருக்கிறான். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவன் என்ன வேலை செய்கிறான்னு 99% யாருமே சொல்கிறது கிடையாது. நான் ஒரு சில நண்பர்களோட கொஞ்சம் டீப்பாக போய் ஆராய்ஞ்சேன். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இது. பெரும்பாலும் அரேபியன் கண்ட்ரீஸில் ஆடு மேய்க்கிறதுக்கும் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கும் தான் இவங்க போகிறாங்க. எந்த அளவுக்கு வேதனையை கொடுக்குறாங்க பற்றி. இங்கேருந்து போகிறவன் இங்கே நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு ஹை லெவலில் ப்ரொஃபஷனல் இருக்கவங்க தான் சொன்னேன். எல்லாம் டிகிரி ஹோல்டர்ஸ் தான் நான் சொல்கிறேன். அவங்க அங்கே போய் ஆடு மேய்க்கிறதும் ஒட்டகம் மேய்க்கிறதும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஹோட்டலில் சர்வராகவும் க்ளீனராகவும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் வீட்டு வேலை செய்கிறதுக்கு போயிருக்காங்க. எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ் தான். அதுக்கடுத்து ஒரு சிலர் கட்டடம் கட்டுறதுக்கு போகிறாங்க. இது அதை விட கொடுங்க. ஏன்னா கட்டடம் கட்டுறது ரோடு போகிறதுக்கும் போகிறாங்க. போகிறவனுக்கு படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அவன் ரோட்டில் ஒரு மூலையில் படுத்துட்டு அவனுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கான். இங்கே அவன் பணத்தை மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் சம்பாதிச்சு கொடுக்குறான். ஆனால் அவனுடைய நிலைமை ரோட்டில் படுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ரோடு ஓரமாக படுத்துட்டு இருக்கிறாங்க. எப்போ வேணாலும் எந்த காரணம் வேணாலும் அடிச்சு சொல்லிட்டு போயின்னே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்களுடைய நிலைமை. சார், உங்களுக்கு தெரியாதுங்களா? சுந்தர் பிச்சையை பாருங்கள், அதாட்டம் வேம்பு, ஸ்ரீதர் வேம்புலாம் பாருங்கள். அவங்களாம் எப்படி இருக்காங்க? அவங்களாம் பணக்காரங்களா இல்லையா? அதெல்லாம் ஒரு சிலரை காட்டி பலரை முட்டாளாக்கிறது ஒரு இது டெக்டிக்ஸ். இந்த பலரை முட்டாளாக்கிறதால அவன் வளர்ந்துட்டான்றதுக்காக மற்றவன் எல்லாருமே வளர்ந்துட முடியாது. புரியுதுங்களா? நம்முடைய மக்களுடைய ஆயுள் காலம் அப்படின்றது ஜப்பான் மாதிரி 100 வயசில் வாழ்கிறவன் இல்லை. நம்ம வாழ்க்கை 70லேருந்து 80க்குள்ளே தான் அதிகமான மக்கள் இறப்பு. 80க்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் 100 வருஷத்தை தாண்டினவங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கிட்டத்தட்ட தான் இருக்காங்க. கோடிக்கணக்கிலலாம் இல்லை, பல லட்சக்கணக்கான மக்கள் இல்லை. அப்படி இருக்கிறதால இந்த அதிகப்படியான மக்கள் தொகை தான் பட்ட அந்த கஷ்டத்தை தான் பிள்ளை படணும்னு நினைக்கிறவன் எத்தனை பிள்ளை வேணாலும் பெறுங்க. தான் பட்ட அந்த கஷ்டம் அடுத்தவன் பிள்ளை அடுத்தவங்க படக்கூடாதுன்னு ஞாபகம் நினைக்கிறீங்களோ, தயவு செய்து
இன்றைய சூழ்நிலை இருக்கிறது 1 2 போதும். ஏன்னா நம்முடைய அடுத்த சந்ததிகளாக நம்ம நாட்டிலே வாழக்கூடிய மனைவி மக்களை விட்டுட்டு, அம்மா அப்பா விட்டுட்டு, சொந்தங்களை விட்டுட்டு எங்கேயோ போய் கஷ்டப்படுவதை விட எல்லோரும் ஒன்றா இருந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இனிமேவாவது நம்முடைய குழந்தைகள் வாழணும் அப்படின்னு என்னுடைய சின்ன எண்ணங்கள். இதை நீங்கள் எப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்களோ அது உங்களுடைய விருப்பம். தேங்க்யூ. பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பின்பற்றுறாங்க. தேங்க்யூ.